அன்பு நேர்களே, நாம் 4-5 தினங்களுக்கு முன்பு ஒரு காணொளி தந்திருந்தோம். அதை உன்னிப்பாக கவனித்த நேர்கள் மாத்திரம் கொஞ்சம் முன்னுக்கு வரலாம். ஏனெனில் நீரிலும் நிலத்திலும் நாம் கண்டம் கடக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் இல்லையா? வடகிழக்கில் நீரில் சுனாமிகள், வெள்ளங்கள் இன்னும் ஓயவில் எந்த டேஞ்சர் சோன்லாம் இருக்கிறோம். அப்ப அது ஒரு எச்சரிக்கையாகத்தான் வந்திருக்கின்றது. இப்ப ஐநாவே எச்சரிக்கை முன்னின்று கொடுத்திருக்கின்றது. அதாவது உலகம் இதற்கு இதை விட உலகம் இது போன்ற பேரழிவுகளால் இன்னும் பலவற்றை சந்திக்க போகுது. இப்ப நாம மண் சரிவை கண்டம் இல்லையா, சூறாவளியுடன் அதை விட மிகவும் மோசமான பேரழிவுகளை இந்த உலகம் காணப்போகின்றது. அதாவது இதுவரையும் வரலாற்றில் ஸ்ரீலங்கா, வியட்நாம், இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட பிராந்தியத்தில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பேரழிவு வரவில்லை. ஆக ஐநா அதிகாரிகளின் எச்சரிக்கை தான் இப்பொழுது ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகளை சற்று கலங்கரித்து இருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இந்த டிசம்பர் முடியும் வரையும் நாம் கண்டம் கடக்கவில்லை என்றும், நீர் நிலம் இந்த 2 பூதங்கள்தான் வரப்போறாம் போல இருக்குது. அதைத்தான் ஐநா எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. உலகம் இதற்கு மிகவும் தயாராக இல்லை என்றும் நான் கூறுவேன். மேலும் தீவிர வானிலை நிகழ்வுகள், சூறாவளிகள், திடீர் வெள்ளம் ஆகியவற்றை காண்கிறோம். மேலும் அடுத்த ஆண்டுகளிலும் அடுத்த தசாப்தங்களிலும் உலகம் இது போன்ற பேரழிவுகளால் இன்னும் பலவற்றை சந்திக்க போகிறது என்பது தெளிவாகிறது. மேலும் நாம் அதற்கு தயாராக இல்லை. அதிகரித்து வரும் காலநிலை பேரழிவுகளுக்கு உலகம் தயாராக இல்லை என்று ஐநாவின் இலங்கைக்கான நிரந்தர வசிப்பிட பிரதிநிதி இன்றைக்கு ஒரு எச்சரிக்கை தொடுத்திருக்கின்றார். வெள்ளி மாலையாக காலநிலை எதிர்ப்பு திறன் கொண்ட வளர்ச்சிக்கு அவசரமாக மாற வலியுறுத்துகிறது. உலகளாவிய மனிதாபிமான நிதி சுருங்கும் அதே வேளையில் ஒன்றுடன் ஒன்று ஏற்படும் நெருக்கடிகளை சமாளிக்க உலகம் நாடுகள் தயாராகி வருகின்றனவும் போராட வேண்டும் என்றும் சொல்லுகின்றார் அவர். குறிப்புகள்: பிராந்தியம் முழுவதும் உள்ள நாடுகள் ஒரே நேரத்தில் காலநிலை தொடர்பான பேரழிவுடன் போராடுவதால் இலங்கை சர்வதேச உதவி மற்றும் நிதி உதவிக்கு கடுமையான போட்டியை எதிர்கொள்கிறது. அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் மேல் குடியேற்றத்தை தவிர்க்க அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். அதாவது இந்த மலை போன்று குவியலாக உள்ள மண் குவியல் போன்ற இடங்களில் மீள் குடியேற்றம் செய்ய வேண்டாம் என்று இலங்கைக்கு அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். மேலும் மண் சரிவு இலங்கையில் வருவதற்கான அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே அந்த எச்சரிக்கை வந்திருக்கின்றது. உலகம் தீவிர வானிலை நிகழ்வுகளுக்கு பெரிய முறையில் பாதிக்கப்படக்கூடியதாக உள்ளது என்றும், தற்போதைய அமைப்புகள் நிதியுதவி மற்றும் உட்கட்டமைப்பு காலநிலை தொடர்பான பேரழிவுகளின் வேகத்தையும் அளவையும் கையாள போதுமானதாக இல்லை என்றும் ஐக்கிய நாடுகள் சபை இன்று கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. 2 தசாப்தங்களில் இலங்கையில் மிக மோசமான இயற்கை பேரழிவை தொடர்ந்து ஊடகங்களுக்கு உரையாற்றிய ஐநா பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மேக் ஆண்ட்ரூ பிரெஞ்ச், உலகம் முழுவதும் தீவிர வானிலை அடிக்கடி மற்றும் தீவிரமாகி வருகிறது, ஆனால் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தயார் நிலை வேகத்தை எட்டவில்லை என்றும் அவர் குறை கூறியிருக்கின்றார். உலகம் இதற்கு மிகவும் தயாராக இல்லை என்று நான் கூறுவேன். நான் மேலும் தீவிர வானிலை நிகழ்வுகள், சூறாவளிகள், திடீர் வெள்ளம் போன்றவற்றை காண்கிறோம். மேலும் அடுத்த ஆண்டுகளிலும் அடுத்த தசாப்தங்களிலும் உலகம் இந்த பேரழிவுகளை அதிகம் சந்திக்க போகிறது என்பது தெளிவாகிறது. மேலும் நாம் அதற்கு தயாராக இல்லை என்றும் அவர் ஒரு குறைபாட்டவே சொல்லியிருக்கின்றார். ஐநா நிரந்தர பதிவிட பிரதிநிதி. நாடுகள் ஒன்றுடன் ஒன்று ஏற்படும் நெருக்கடிகளை சமாளிக்க அதிக அளவில் போராடி வருகின்றன. அதே நேரத்தில் அரசாங்கங்கள் பட்ஜெட்டுகளை போட்டியிடும் உள்நாட்டு முன்னுரிமைகளுக்கு திருப்பி விடுவதால் உலகளாவிய மனிதாபிமான நிதி சுருங்கி வருகிறது என்றும் பிரெஞ்சு குறிப்பிட்டிருக்கின்றார். வியட்நாம், இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட பிராந்தியம் முழுவதும் உள்ள நாடுகள் ஒரே நேரத்தில் காலநிலை தொடர்பான பேரழிவுகளை சந்திக்கும் அதே வேளையில் சூடான், காசா மற்றும் யெமனில் பெரிய மனிதாபிமான நெருக்கடிகள் தொடர்வதால் சர்வதேச நிதி உதவிக்கு இலங்கை கடுமையான போட்டியை எதிர்கொள்கிறது என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். ஒரே நேரத்தில் இவ்வளவு அவசர நிலைகள் இருந்த ஒரு காலத்தை என்னால் நினைவில் கொள்ள முடியவில்லை என்றும் அவர் வலியுறுத்துகிறார். அதாவது
ஸ்ரீலங்கா 4 நாடுகள் ஒரே நேரத்தில் இயற்கை பேரழிவுடன், சூடான், காசா போன்ற நாடுகளில், யெமன், இந்த 3 நாடுகளில் யுத்தங்கள், உள்நாட்டு யுத்தம் ஒரு பக்கம், 3 நாடுகளும் 4 7 நாடுகளுக்கு ஐநா உதவி செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அவர் ஒருபோதும் கண்டதில்லை என்றும் அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். வாழ்த்துக்கள் ஐயா. கடந்த கால பாதிப்புகளை பிரதிபலிப்பதை விட வலுவான, பாதுகாப்பான மற்றும் காலநிலை புத்திசாலித்தனமான உட்கட்டமைப்பை மீண்டும் கட்டி எழுப்பதற்கு பேரழிவுகளின் பின் விளைவுகள் ஒரு திருப்பு முனையாக பயன்படுத்துமாறு இலங்கை உள்ளிட்ட அரசாங்கங்களை பிரெஞ்சு வலியுறுத்தி இருக்கின்றார். ஐநா பதிவிட ஒருங்கிணைப்பாளர் காலநிலை எதிர்ப்பு, மறுகட்டமைப்பு மற்றும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் மீள்குடியேற்ற தவிர்ப்பதற்கான அவசியத்தை வலியுறுத்தினார். வரலாற்று ரீதியாக வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகளில் தாங்கள் வாழ்ந்ததை சில சமூகங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தன. மக்கள் அங்கு வசிக்க கூடாது, வாழக்கூடாது என்று அவர் கூறியிருக்கின்றார். மற்ற பகுதிகளுக்கு இடமாற்றத்திற்கு பதிலாக தணிப்பு நடவடிக்கைகள் தேவைப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதனால் தான் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் மக்களை மீள்குடியேற்ற அரசாங்கம் அனுமதிக்காதது மிகவும் முக்கியமானது. எதிர்காலத்தில் வெள்ளத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க கழனி நதி மற்றும் இலங்கையில் நூற்றுக்கணக்கான ஆறுகளின் ஓரங்களில் பாதுகாப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். வானிலை அதிர்ச்சிகள் மிகவும் பொதுவானதாகவும் விரிவானதாகவும் மாறி வருகின்றன. மேலும் நாடுகள் காலநிலை மீள்தன்மையை சுற்றி தங்கள் வளர்ச்சி மாதிரிகளை அவசரமாக வடிவமைப்பு செய்யாவிட்டால் பொருளாதார மற்றும் மனித உயிரிழப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். வெளிப்படையாக ஒரு தீர்வு கூட இல்லை. பல தீர்வுகளை கண்டறிய அரசாங்கத்திடம் உள்ள அனைத்து கருவிகளையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். பேரிடருக்கு, டிசாஸ்டருக்கு பிறகு மீண்டும் நிவாரணம் மற்றும் மறுகட்டமைப்பு விட முன்கூட்டியே முதலீடு செய்வது மிகவும் மலிவானது என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இது எல்லா இடங்களிலும் முன்னுரிமை. எதிர்கால காலநிலை பேரழிவுகளிலிருந்து பாதுகாக்க நீங்கள் எவ்வாறு முதலீடு செய்கிறீர்கள்? காலநிலைக்கு ஏற்றவாறு புத்திசாலித்தனமான முறையில் நீங்கள் எவ்வாறு முதலீடு செய்கின்றீர்கள்? இவை ஒவ்வொரு நாடும் பரிசீலிக்க வேண்டிய கேள்விகள் என்று பிரெஞ்சு கூறினார். ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளில் அதிகரித்து வரும் இது ஒரு புறம் இருக்க, ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அபாயங்கள் குறித்தும் ஐநா எச்சரிக்கின்றது. ஆசிய பசிபிக் பேரிடர் அறிக்கையில் 2025ஆம் ஆண்டில் அதிகரிக்கும்படி தீவிர வெப்பம் பிராந்தியத்தின் பேரிடர் நிலப்பரப்பை வடிவமைத்து வருகிறது மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் காலநிலை தொடர்பான ஆபத்துக்களுக்கும் வழிவகுக்கிறது. ஆசிய பசிபிக் பேரிடர் மையத்தின் அதிகரிக்கும்படி ஐக்கிய நாடுகள் சபையின் ஆசியா மற்றும் பசிபிக் பொருளாதார மற்றும் சமூக ஆணையத்தால் இந்த நவம்பரில் தொடங்கப்பட்ட இந்த அறிக்கை அதிகரித்து வரும் வெப்பநிலை அனைவரையும் எல்லா இடங்களிலும் பாதிக்கிறது என்பதை காட்டுகிறது. உணவு அமைப்புகள், பொது சுகாதாரம், நகர்ப்புற வாழ்க்கை, கிராமப்புற வாழ்வாதாரங்கள், உட்கட்டமைப்பு மற்றும் உட்புற சூழல் அமைப்புகளுக்கு அபாயங்கள் விரிவடைந்தும் தீவிரமடைந்து வருவதாகவும் பிரெஞ்சு எச்சரித்திருக்கின்றார். உலகளவில் பதிவான வெப்ப ஆண்டான 2024ஆம் ஆண்டில் ஆசியா மற்றும் பசிபிக் முழுவதும் உள்ள நாடுகள் கடுமையான வெப்ப அத்தியாயங்களை சந்தித்ததாக அந்த அறிக்கை தெரிவித்திருக்கின்றார். 2025 அறிக்கையில் உள்ள புதிய கணிப்புகள் அச்சுறுத்தலின் அளவை எடுத்து காட்டுகின்றன. 2100ஆம் ஆண்டு அளவில் இன்னும் 75 ஆண்டுகள் கடந்த பின் அந்த ஆண்டுக்குள் பிராந்திய பேரிடர் இழப்புகள் தற்போதைய சூழ்நிலையில் மில்லியனில் இருந்து மோசமான காலநிலை சூழ்நிலை அதிகரிக்கக்கூடும் என்பதையும் விளக்கி இருக்கின்றார். தெற்கு மற்றும் தென்மேற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகள் மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கு ஆஸ்திரேலியாவின் நாள்பட்ட வெப்ப வழிபாட்டை நோக்கி செல்வதால் முக்கியமான வெப்ப வரம்புகளுக்கு மேல் நாட்களின் அதிபர் கூர்மையாக அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். நகர்ப்புற மையங்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவை சியோல், டோக்கியோ, பெய்ஜிங், டெல்லி, கராச்சி, டாக்கா, மணிலா, ஜகார்த்தா மற்றும் புனோம்பென் போன்ற அடர்த்தியான நகரங்கள் கணிசமான வெப்பங்கள் மாறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற வெப்ப தீவு விளைவு புவி வெப்பமடைதலுக்கு கூடுதலாக 2.C பரனைட் முதல் 7 பரனைட் வரை சேர்க்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில்
வெளிப்புற குறைந்த ஊதியம் பெறுபவர்கள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் மிகப்பெரிய ஆபத்துக்களை எதிர்கொண்டன என்றும் அவர் சொல்லி இருக்கின்றார். இலங்கையில் உடனடி உயிர்காக்கும் உதவிக்காக 35 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட ஐநா முயல்கிறது. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் உடனடி உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதற்கும் இலங்கையின் முயற்சிகளை அதிகரிப்பதற்காக ஐநா சபை தனது மனிதாபிமான முன்னுரிமை திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றதும் அவர் இன்று விளக்கி இருக்கின்றார். உள்ளூர் மற்றும் சர்வதேச கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஐநா அடுத்த 4 மாதங்களில் உடனடி உயிர்காக்கும் உதவிகளை வழங்க 35 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட முயற்சிப்பதாகவும் இலங்கையில் உள்ள ஐநா பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரெஞ்ச் தெரிவித்திருக்கின்றார். ஐநாவின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மேக் ஆண்ட்ரோ பிரெஞ்ச் ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் வழங்கிய ஆதரவுடன் இந்த முயற்சிக்கு ஐநா ஏற்கனவே 9.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒருங்கிணைந்த திட்டத்துடன் வரும் மாதங்களில் மேலும் 26 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட அவர்கள் இப்போது முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்களை குறுகிய காலத்தில் ஆதரிப்பதற்கும் நீண்ட காலத்திற்கு அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பதற்கும் ஒருங்கிணைந்த முயற்சியின் அவசியத்தை ஐநா பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரெஞ்ச் வலியுறுத்தி இருக்கின்றார். இலங்கை முழுவதும் உள்ள சமூகங்கள் சூறாவளியின் பரவலான தாக்கங்களை தொடர்ந்து எதிர்கொள்கின்றன. வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்புக்கு பெரும் சேதம் ஏற்பட்ட பின்னர் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னும் இடம்பெயர்ந்துள்ளன என்றும் ஐநா பதிவிட ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். தகவல் நிறைய பெற்றிருக்கின்றார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் மிகவும் கடுமையான பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவசர உணவு உதவி, தங்குமிடம், ஆதரவு மற்றும் நீர் சுகாதாரம் மற்றும் சுகாதார சேவைகளை விரைவாக அதிகரிக்க இந்த நிதி ஐநாவுக்கு உதவும் என்றும் அவர் கூறினார். மீட்பு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போதே சமீபத்திய மதிப்பீடுகள் சூறாவளியின் விளைவுகள் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளப்பட்டதை விட பரந்ததாகவும் கடுமையானதாகவும் இருப்பதை குறிக்கின்றன. இதனால் பல சமூகங்கள் டிட்வா சூறாவளியிலிருந்து முழுமையாக மீள்வதற்கு நிலையான ஆதரவு அவசியமாக தேவைப்படுகின்றன. இந்த நிதி இலங்கைக்கு ஒரு முக்கியமான தருணத்தில் வருகிறது என்று இலங்கையில் உள்ள ஐநாவின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மேக் ஆண்ட்ரோ பிரெஞ்ச் கூறினார். பேரழிவின் முழு அளவு தெளிவாக தெரிந்தவுடன் பரந்த மனிதாபிமான முன்னுரிமைகள் திட்டத்தின் மூலம் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஐநா தனது உயிர்காக்கும் உதவியை விரிவுபடுத்தும் என்றும் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரம் இது ஒரு புதிய அறிவிப்பு. இன்றும் வெள்ளிக்கிழமை நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்ல, வடகிழக்குல தண்ணீர கண்டம், ஏனைய பகுதிகளில் நிலத்தில கண்டம். இது என்னங்கடா இது? வடகிழக்கு பருவ காற்று வலுவடைந்து உள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள், அலை வடிவ குழப்பங்கள், தாளமுக்கங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மெட்ரோலஜிக்கல் இதனை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் இன்று வெள்ளிக்கிழமை மாலை தெரிவித்திருக்கின்றார். கடந்த 30 ஆண்டுகளில் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி காற்று பருவப்பெயர்ச்சி செயல்பட்ட விதம் குறித்த தரவுகள் ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் ஊடாக இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதன்படி வடமாகாணத்தில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட அதிக மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் எனவும் வடமத்திய, கிழக்கு, மத்தி மற்றும் ஊவா மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை அண்மித்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட குறைவான மழை வீழ்ச்சியை நிலவும் என அந்த தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த வானிலை முன்னறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பணிப்பாளர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இது அதாவது இவங்களோட கண்டுபிடிப்பு நிர்வாகம். இறைவனுக்கு கொண்டு ஒரு நிர்வாகம் இருக்கு இல்லையா? இறைவன் நிர்வாகத்துல இந்த ஜனவரியும் இந்த டிசம்பர் ஜனவரி அதாவது ஆஸ்திரேலியா ஒரு மெட்ரோலஜிக்கல் ஒரு அறிக்கை ஒன்று நான் பார்த்தேன். ஆசிய நாடுகளில் குறிப்பாக இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளில் டிசம்பர் மாதமும் டிசம்பரும் ஜனவரியும் கண்டம் கடக்கத்தான் வேணுமா. இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லினேன். இந்த செய்தியின் பிரகாரம் தான் நாம் கண்டம் கடக்க வேண்டும் என்று. இன்னும் நாம் கண்டம் கடக்காமல் இலங்கை டிசம்பர் ஜனவரி சோன், இந்த ஜனவரிக்குள்ள டேஞ்சர் சோன்லாம் இருக்குது, இறைவன் காப்பாற்ற வேண்டும் என்று ஏந்திக் கொள்வோம். இதெல்லாம் உங்களோட கணிப்பீடு தானே.
இறைவனுக்கென்ற ஒரு கணிப்பீடும் ஒரு அளவும் இருக்குல்ல, இறைவன் நிர்வாகத்துல இவங்கட கணிப்பு எல்லாம் யூஜிபி. எனவே இறைவனுக்கென்ற ஒரு நிர்வாகம் இருக்குல்ல, அப்போ பார்க்கலாம். என்ன எதுவாக இருந்தாலும் இந்த டிசம்பரும் ஜனவரியும் கொஞ்சம் ஆபத்தான மாதங்களாகத்தான் நாங்கள் கடக்க வேண்டும். இன்னும் மழை இவங்களுக்கு 1000 சொல்லப்பட்டாலும் மழை ஓரளவு குறைந்தாலும் இன்னும் 17ஆம் தேதி வரையும் பெரும் மழை இருப்பதாகவே இந்திய வானிலை அவதான நிலையம் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. பார்ப்போம் அடுத்து வரும் நாட்களில் என்ன நடக்கின்றது என்று. நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.